இனி எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். களத்தில் இல்லாதவர்களை எதிர்க்க முடியாது என ஈரோடு பரப்புரையில் தவிக தலைவர் விஜய் பேசிய நிலையில் 2024 பொதுத் தேர்தலில் விஜய் எந்த களத்தில் இருந்தார் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல. எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா வரல, ஆண்ட அதிமுக வரல. களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவே. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்க கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும். அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும். வரைவு வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை ஆலோசனை நடத்தவுள்ளார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி அளவில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தொடர்ந்து வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இதற்கு பல்வேறு கட்சிகளும் கண்டனம் தெரிவித்து வரும் சூழலில் வரைவு வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் குறித்து திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தவிருப்பது கவனம் பெற்றுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 நிர்வாகிகளை அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். மண்டபம் பேரூராட்சி கழக செயலாளராக இருந்த சீமான், மாவட்ட மீனவர் பிரிவு இணைச் செயலாளர்களாக இருந்த சினி காதர் மொய்தீன், பக்கர், மண்டபம் பேரூராட்சி தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளராக இருந்த ஹமீத் அப்துல் ரஹ்மான் மரைக்காயர் ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கட்சிக்கு களங்கம் விளைவித்ததாக இபிஎஸ் குறிப்பிட்டுள்ள நிலையில், சமீபத்தில் திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவின் ஆதரவாளர்களாக செயல்பட்டதால் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.